அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கேட்ட டான்செட் அண்ட் தமிழ்நாடு ஏஇ லெவல் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் டிஎன்இபி ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரிஜினல் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள் பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட டான்செட் அண்ட் தமிழ்நாடு ஏஇ லெவல் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 24, 25 ஏப்ரல் அண்ட் 1 and 2 மே. மே 2 எலெக்ஷன் ரிசல்ட்டு, அதனால் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் 24 and 25 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. அண்ட் தென் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் 20 கொஷின்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா வீடியோவிலும் இதே தான் சொல்கிறேன். நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இந்த சப்ஜெக்டில். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்டில் 1:5 எஃபோர்ட் போட்டால் தான் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் இதுக்கு நீங்கள் 1:2 எஃபோர்ட் போட்டாலே ஈஸியாக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாதீங்க, குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு நல்ல செக்ஷன். 20 மார்க்கில் அரௌண்ட் 13 to 15 மார்க் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இந்த பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில். அண்ட் தென் அதுக்கான சிலபஸ் 2021 ஏஇக்கான சிலபஸ், டிஎன்இபி ஏஇக்கான சிலபஸ். அண்ட் தென் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ மேக் பண்ணியிருக்கு. டிஎன்இபி ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணியிருக்கு. போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அண்ட் தென் பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கு, அதுவும் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். First question, what type of materials are ceramics? Ceramic is a which type of material? Insulator, conductor, semiconductor or otherwise superconductor? Which option is correct? The answer is insulator. Ceramics, these are compound between metallic and non-metallic element. Between metallic and non-metallic element. So ceramic materials na enna? Adukana examples. Ceramic materials insulative to both heat and electricity. Most common ceramic materials are aluminum oxide, silicon dioxide and silicon carbide. Examples ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. And then ceramics என்ன, insulator என்ன, insulator எல்லாத்துக்குமே தெரியும், not allow the electric current. That is, for example, wood, glass இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா electric power supply இது ஆகாது, supply pass ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ceramic material என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் இன்சுலேட்டர்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் கண்டக்டர்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், சில்வர், அயான் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் கண்டக்டர், கரண்ட் வந்து பாஸ் ஆகும். பட் செமிகண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சிலிக்கான் அண்ட் ஜெர்மனியம் ஈஸியாக விச் டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலிக்கான் அண்ட் ஜெர்மனியம் ஈஸியாக semiconductor type of material, some substance that has electrical resistivity between those of conductors and insulators. So superconductor na enna, semiconductor na enna, conductors na enna, insulators na enna, and then ceramics na enna. So ellame discussion பண்ணிருக்கு. So இதுக்கான examples பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், அதுதான் பிரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கு, பாருங்க. And the next question, inverted V curve of synchronous motor represent the relation between inverted V curve. கொஷின் நல்லா பாருங்க. இன்வெர்டர் V curve ஆர் அதர்வைஸ் V curve பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஃபீல்ட் கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டர். கொஷின், இன்வெர்டர் V curve. From inverter V curve, synchronous motor operates at lagging power factors when the excitation is under existed. அதே motor operates at leading power factor when the existence is over existed. இப்போ பர்ஃபெக்டான இன்வெர்டர் V curve அண்டு V curve நம்ம இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஒரு மேடம் இந்த இதில் கொஷின்ஸில் டவுட் கேட்டாங்க, சார் இன்வெர்டர் V curveக்கும் V curveக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதில் பாருங்கள், இது வந்து இன்வெர்டர் V curve. இன்வெர்டர் V curve வந்து பார்த்தோம் அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டர் அண்டர் எக்ஸிஸ்டட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் V curve. ஓகேங்களா?
அதே மாதிரி லீடிங் பவர் ஃபேக்டர் ஓவர் எக்ஸிஸ்டட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வீக் கர்வ். இது இன்வெர்டட் வீக் கர்வ். வீக் கர்வ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வரதான் வீக் கர்வ். ஓகேங்களா? இன்வெர்டட் வீக் கர்வுக்கும் வீக் கர்வுக்கும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஆல்ரெடி ஒரு மேடம் டவுட் கேட்டிருந்தாங்க, சார் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்வெர்டட் வீக் கர்வ் வருமா வீக் கர்வ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த டிஸ்கஷன் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இன்வெர்டட் வீக் கர்வ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வீக் கர்வ். ஓகேங்களா? அதுதான் கொஸ்டின், நல்லா பாருங்க. இன்வெர்டட் வீக் கர்வ் ஆஃப் சின்க்ரோனஸ் மோட்டரா கேட்டிருக்காங்களா, ஆர் அதர்வைஸ் வீக் கர்வ் ஆஃப் சின்க்ரோனஸ் மோட்டர்னு கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிறீங்க, நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான கேள்வி. And the next question, the rectangle section has 200 mm depth and 300 mm in width. Determine the moment of inertia about centroidal axis parallel to the width. Moment of inertia டாபிக் படிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நல்லா படிங்க. இந்த இதுலேயே ஒரு கொஸ்டின் ஒரு டிஸ்டர்ட் இருக்கு. டிட்டர்மைன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எபோட் தி சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்களா, ஆர் அதர்வைஸ் பேஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. இந்த இடத்துல சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் கேட்டிருந்தா ஒரு ஃபார்முலா வரும், பேஸ் ஆக்சிஸ் கேட்டிருந்தா வேற ஒரு ஃபார்முலா வரும். ஓகேங்களா? இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் என்ன, 200 × 10⁶ mm/4. So moment of inertia of rectangle at centroidal axis கான ஃபார்முலா Ixx. xx லைன் டிபெண்ட் பண்ணி பார்த்தா அப்படின்னா bd3/12. அதே yy axis டிபெண்ட் பண்ணி பார்த்தா db3/12. ஓகேங்களா? where b is width and d is depth of section. உங்களுக்கு கொடுத்துருக்காங்க b 300 mm, d is equal to 200 mm. So centroidal axis xx டிபெண்ட் பண்ணி பார்த்தோம்னா bd3/12. வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா finally you got the answer 200 × 10⁶ mm/4. ஸோ நல்லா பாருங்க கொஸ்டின், சென்ட்ராய்டல் ஆக்ஸா ஆர் அதர்வைஸ் பேஸ் ஆக்சிஸான்னு பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஃபார்முலா மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, இது காமனாக பண்ணுற மிஸ்டேக் ஏரியா. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், த கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் டேஷ் வித் டெம்பரேச்சர். இதுக்கான ஆன்சர் செமிகண்டக்டர், கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் டேஷ் வித் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர். இந்த செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, அண்ட் தென் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர், இதுக்கான ஆன்சர் இன்க்ரீஸ். அண்ட் தென் கண்டக்டிவிட்டினா என்ன, அண்ட் தென் மெட்டல்ஸ் கேஸ் ஹை கண்டக்டிவிட்டி அண்ட் நான் மெட்டல்ஸ் கேஸ் லோ கண்டக்டிவிட்டி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. த SI யூனிட் ஆஃப் Siemens per meter. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் denoted by sigma. And the next question, widely used light source in fiber optic communication system is, fiber optic communication physics படிச்சீங்களா அந்த டாபிக். your answer infrared. For fiber optics with glass fiber, light in the infrared region is widely used. Wavelength longer than visible light, range 850, 1300 and 1550 Newton meter. ஓகேங்களா? The attenuation of glass optical fiber is caused by two factors, that is absorption and scattering. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் முக்கியமான பாயிண்ட்லாம் நானே ஹைலைட் பண்ணி கொடுப்பேன். மேற்கொண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பாஸ் button and then you can read extra information. Okay, next, if the load, current and flux of DC motors are held constant and voltage applied across its armature is increased by 10%, then its speed will be, alla படிச்சு பாருங்க. DC motors are held constant and voltage applied across the armature increased by 10%, then speed will be also increased 10%. ஸோ இதுக்கான ஃபார்முலா படிச்சிருந்தீங்க, இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? n directly proportional to EB divided by psi. ஸோ நீங்கள் வோல்டேஜ் applied across the armature is increased 10% increase பண்ணாங்கன்னா therefore back EMF also get increased by 10% and then speed also increased by 10%.
ஸோ இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஃபார்முலா ரொம்ப முக்கியம், பாருங்கள். And the next question, when the working temperature becomes more than the Q temperature, a ferromagnetic material becomes working temperature becomes more than Q temperature. Ferromagnetic materials என்னவா கன்வெர்ட் ஆகும்? அதிகமாக இருந்துச்சுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்? Ferromagnetic material becomes paramagnetic material. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. இன்க்ரீஸ் டியூ டு இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். என்ன ரீசன்? பிகாஸ் இன்க்ரீஸ் டியூ டு இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் லாஸ் தர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ரீசன். பிகாஸ் லாஸ் தர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் மேக்னெட்டிக் டைமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்ன? அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், பாருங்க. The next question, the speed of the shaft increase uniformly from 300 rpm to 800 rpm in 10 seconds. The angular acceleration is, இதெல்லாம் basic questions, இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் லெவலே படிச்சிருப்பீங்க. Your answer 5.24 radian per second square. Angular acceleration is the rate of change of angular velocity. அதுக்கான ஃபார்முலா alpha is equal to omega 2 minus omega 1 divided by t. omega 2 வேலை என்ன கொடுத்துருக்காங்க? 800 revolution per minute, and then omega 1 is equal to 300 rpm. So rpm radian per second கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 2 by 16. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். radian per second rpm radian per second கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? 2 by 16 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். தென் இதுல ரெண்டையும் and then final ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா omega 2 omega 1 வேல்யூ நீங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுல ரெண்டையும் காமன் டேர்ம் 2 by 16, அந்த காமன் டேர்ம் வெளியே எடுத்துருங்க. and then 800 minus 300 divided by 10. Finally you got answer 5.24 radian per second square. Next question, in a p-type semiconductor materials holes are. இது ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ், நம்ம ஸ்கூல் லெவல் பிசிக்ஸ் கொஸ்டின்லேயே படிச்சிருப்போம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் தென் பேசிக் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் majority charge carriers. p-type semiconductor material holes are majority charge carriers. p-type semiconductor materials holes are majority charge carriers. So doping is occurs process of adding impurities, that is intrinsic semiconductor, and then doping leads to the formation of extrinsic semiconductor. The two types, n-type and p-type semiconductor. p-type semiconductor holes are majority carriers and n-type semiconductors are electrons are majority carriers. ஓகேங்களா? p-type க்கு holes are majority carriers. Similarly n-type semiconductor க்கு electrons are majority carriers and holes are minority carriers. So phosphorus இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். n-type semiconductors are created by doping in intrinsic semiconductor with donor impurities, such as when phosphorus is added to impurities. When phosphorus is added to an impurities to silicon. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is illegal about the below given statement? எது வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல இல்லீகல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்குறாங்க. இன்ட் அரே ஸ்டேட்மெண்ட், இந்த ஏ பிராக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அரே ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் நாம் அதர் தென் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துருந்தா அரே. ஓகேங்களா? அரே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன வேல்யூ வேணால் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா? அரே இங்கே எல்லாம் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. a plus plus and then first of section a plus plus, second section int star a is equal to p is equal to a. இந்த ரெண்டு செக்ஷன்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கார்டிங் டு திஸ் ப்ராசஸ் your answer only one is correct. How? Array name is not a variable. அரேங்கிறது நேம் வந்து
வேரியபிள் கிடையாது, ஏன்னா அது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே வேரியபிளாக இருந்தால் இன்ட் I is equal to 1 அப்படின்னு சொல்லி வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. I is equal to n, I is equal to 2 to 5 அந்த மாதிரி வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அரே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் A++ is a illegal. அதுதான் கரெக்டாக இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதே நேம் ஆஃப் த அரே இஸ் சினானிம்ஸ் ஃபார் த லொகேஷன் இனிஷியலி எலமெண்ட் பாயிண்டர் ஸ்டோர் தி அட்ரஸ் ஆஃப் டேட்டா. பாயிண்டர் உங்க சிலபஸ்ல இருக்குல்ல, அதுக்கான கொஸ்டின்ஸ் தான், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். பாயிண்டர் ஸ்டோர்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் டேட்டா, ஹென்ஸ் int star p is equal to a is legal. ஓகேங்களா? இது வந்து கரெக்ட் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. which option is illegal தான் கேட்டிருக்காங்க. லீகல்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணலாம். ஓகேங்களா? Next question. A transformer with output of 250 kilowatt at 3300 volt has 10 turns on its primary winding and 100 turns on secondary winding. What will be the transform ratio of the transformer? இதுக்கான ஆன்சர் இது ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா இதுக்கான ஆன்சர் சொல்லலாம். இதோட ஆன்சர் 10. Transformer ratio is defined as K is equal to V2 by V1, N2 by N1, I1 by I2. இந்த ஃபார்முலா நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது என்ன வோல்டேஜ், இது 250 வோல்டேஜ் கிலோவாட்டாக இருக்கும், அது 500 கிலோவாட்டாக இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. பிரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் என்ன ரேஷியோ, அந்த ரேஷியோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 100/10 ஈக்குவல் டு 10. The next question. Dash is based on the difference in the rate of which the components of a mixer are absorbed on a suitable adsorbent. இது நாலுக்கான ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்க ஈஸியா சொல்லிடலாம். யுவர் ஆன்சர் குரோமட்டோகிராஃபி. குரோமட்டோகிராஃபி தான் மிக்சர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மிக்சர்ஸ் கேன் பி செப்பரேட்டட் இன்டு constitution by simple mechanical means. Generally, energy neither be released nor absorbed during the formations of mixer. The mixer process நடக்கும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகாது, அப்சர்வ் ஆகாது. மெத்தட் ஆஃப் செப்பரேஷன்ஸ் ஆஃப் மிக்சர், இதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. செப்பரேஷன்ஸ் ஆஃப் மிக்சரில் சப்ளிமேஷன் ப்ராசஸ், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் படிங்க. அண்ட் தென் குரோமட்டோகிராஃபி ப்ராசஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அண்ட் தென் அட்மோலைசிஸ்னா என்ன, அண்ட் தென் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்ன, ஸோ இதெல்லாம் ப்ரீஃபாக பாருங்கள். ஒன்று நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஜஸ்ட்டு பாஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், படிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சார் இதில் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர்லாம் கரெக்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இதில் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர் 100% கரெக்டுங்க. ஓகேங்களா? எல்லாம் டபுள் கிராஸ் செக், டபுள் வெரிஃபை பண்ணி தான் நான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். cavitation can take place in case of, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி for civil engineering and mechanical engineering. Cavitation take place in case of B, option 3, B, C, D, that is Francis turbine, reciprocating pump and centrifugal pump. Well turned wheel cavitation process நடக்காது. Cavitation is the phenomenon of formations of vapor bubbles of flowing liquid in a region where the pressure of liquid falls below the vapor pressure. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். below the vapor pressure of fluids and sudden collapsing of these bubbles in region of higher pressure. Sudden collapse of regions of higher pressure. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. and then cavitation in turbine என்ன நடக்குது, occurs at outlet of runner at inlet of draft tube. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல எங்க நடக்குது, may occurs at inlet of impeller at the suction side of pump. இது பாருங்க outlet of runner, இது பாருங்க inlet of impeller. ஸோ கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். உங்களுக்கே நீங்களே ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். எல்லாமே படிச்சிருப்பீங்க, கேவிடேஷன் இன் டர்பைன் படிச்சிருப்பீங்க, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து எதுக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் ரெட் லைனில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இதுக்கும் கம்பேரிஷன் பண்ணி படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த மாதிரி ரெட் லைனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்
வேரி பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ கேவிடேஷன் ஆல்சோ அக்கர்ஸ் இன் ரெசிப்ரோகேட்டிங் ஃபார்ம் இஃப் தேர் ஹை வெலாசிட்டி செக்ஷன் ஆர் டிஸ்சார்ஜ் சைட். Next question, the measure of material's resistance to fracture when crack is present is known as material science subject. Material science subject கண்டிப்பாக தியரி கொஷின் தான் வரும், அதில் ப்ராப்ளம் வர சான்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதுக்கான கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா மெட்டீரியல் சயின்ஸ் சப்ஜெக்ட். இதுக்கான ஆன்சர் ஃப்ராக்சர் டஃப்னஸ். ஃப்ராக்சர் டஃப்னஸ்னா என்ன, ஹார்ட்னஸ்னா என்ன, டஃப்னஸ்னா என்ன, டக்டைல் ஃப்ராக்சர்னா என்ன. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஏரியா. ஓகேங்களா. இன்னொரு இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் அப்ளைட் மெக்கானிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அப்ளைட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, பட் ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியாது, அது டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நான் டிஃபிகல்ட் லெவலாக இருந்தால் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது படிக்கிறதுக்கு நீங்கள் ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்டை படிக்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், சிவில் சப்ஜெக்ட் படிக்கலாம். அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் அப்ளைட் மெக்கானிக்ஸில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. அதில் 2 மார்க் வருது அப்படின்னா ஒன்று டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும், ஒன்று மாடரேட் லெவலில் இருக்கும். இதே மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்னா ஒன்று ஈஸி லெவல் இருக்கும், மெக்கானிக்கல் சிவில் ஒரு கொஷின் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஷின் மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe our YouTube channel Time to Save. Then only you can update more videos like this. Next question, heat and works are example of. இது previous year கேட்ட டான்செட் questions, எல்லாமே டான்செட் and தமிழ்நாடு A level questions. இந்த question repeatedly கேட்ட question. Heat and works are examples of. மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி கரெக்ட். ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஆன்சர்ஸ் படிச்சுட்டே ஆனால் என்னால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி கொஞ்சம் தப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். யுவர் ஆன்சர் மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஒர்க் அண்ட் ஹீட் ஆர் மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் இஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஒன்லி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Temperature difference only or otherwise constant process, constant volume சொல்லி கேட்பாங்க. நீங்கள் temperature difference only மட்டும் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். And then work is energy transfer associated with force acting through a distance. This relationship between heat and work, ஹீட்டுக்கும் ஒர்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க. Both are path function. Point function and path function படிச்சிருப்பீங்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்ன, அதே மாதிரி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, 0th லா, 3rd லா. இதெல்லாம் பேசிக்ஸ் கொஸ்டின் அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், an object resistance to change in the rotation direction is given by. Rotation direction is given by. Your answer, mass moment of inertia. So mass moment of inertia என்ன, polar momentum of inertia என்ன, and then mass moment of inertia என்ன. Just click the pause button, அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்க. And the next question, hysteresis loss in an transformer is caused by. Transformer படிச்சிருப்பீங்களா, இதுக்கான ஆன்சர் energy consumed in reversing the magnetism of iron core. So hysteresis loss னா என்ன, magnetization, repeated magnetization and demagnetization. ஓகேங்களா. And then next question, the voltmeter provides the path for. இதுக்கான ஆன்சர்
minimum current. It is to measure the voltage. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவிலே டிஸ்கஷன் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. It is used to measure the voltage. It is used to measure the current. It is parallel to measure voltage. Series to measure current. High series resistance, low shunt resistance. Voltmeter, ammeter. The speed of dash motor is practically constant. The speed of dash motor is practically constant. Basic question, very basic questions for triple students. Shunt motor is a practically constant motor. DC shunt motor flux is practically constant as the field in parallel to the armature. DC shunt motor is used to drive the constant speed line, shafting, lathe, blower and fan. இது எங்கே இந்த ப்ராசஸில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு கொஷின்ஸ் படித்தோம் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன், அதுக்கான ப்ராசஸ் எங்கே நடக்குது, அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸ், அண்ட் தென் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி படிங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா பார்ட் 5 வீடியோ டிஸ்கஷன் பண்ணோம். நம்ம சேனலை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு சேனலில் என்னென்ன அப்டேட் வருதோ அது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் கமெண்ட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் அதை டிபெண்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவேன். பிகாஸ் நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் டைம் வேணும். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். Then only you can update more videos like this. Thank you.